எஸ்பிஎஸ் கல்லூரி மாணவிகள் 3 பேரின் தற்கொலை விவகாரத்தில் அந்த கல்லூரியின் தாளாளர் வாசுகியின் விளக்கத்தை கள்ளக்குறிச்சி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்போம். எஸ்பிஎஸ் மருத்துவக் கல்லூரி தாளர் வாசுகி சுப்பிரமணியன் இன்று மதியம் கள்ளக்குறிச்சி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதாவது கள்ளக்குறிச்சி நடுவர் நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்னிலையில் அவர் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது தரப்பு விவாதங்களை நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் இன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி பங்காரம் என்னும் ஊரில் உள்ள எஸ்பிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் 3 மாணவிகள் கடந்த 23ஆம் தேதி கல்லூரி அருகில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். அதன் பின்பு அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்ததன் அடிப்படையில் இன்று கள்ளக்குறிச்சி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. அதன்படி இன்று மதியம் சரியாக 2:10 மணி அளவில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு நீதிபதி அவர்கள் விசாரணை ஏற்கப்பட்டது. மேலும் அவர்கள் தெரிவித்த கோரிக்கைகளை நீதிபதி ஏற்கவில்லை என்றும் அதன் பின்பு இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்டு நாளை மீண்டும் அவர் கள்ளக்குறிச்சி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி 3 மாணவிகள் இறப்பு வழக்கில் தாளர் வாசுகி சுப்பிரமணியன் மீது 4 பிரிவுகளில், அதாவது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு, பண மோசடி, மேலும் பெண்களை துன்புறுத்தியது, மேலும் அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் நடராஜனுடன் விவேக்குமார், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.